திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக கூட்டணியில் உள்ள மதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர் ராதாசங்கர் திடீரென பதாகையை ஏந்தியபடி 28 கோடி ரூபாயை வீணடிக்காதே என கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன? நெல்லை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் 55 வார்டுகள் இருக்கிறது. இந்த 55 வார்டு உறுப்பினர்கள் 40க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இன்று நடந்த மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இதில் பல்வேறு தீர்மானங்கள், முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் அமைதியாக சென்று கொண்ட கூட்டத்தில் திடீரென திமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சியான மதிமுகவை சேர்ந்த 41வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு சங்கீதா அவர்கள் எழுந்து கோஷமிட்டார். அதாவது தனது கையில் ஒரு பதாகையை வைத்துக் கொண்டு தங்களது பகுதியை செயல்படுத்தக்கூடிய 28 கோடி ரூபாய் ஸ்கீமில், அதாவது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து புதிதாக இணைப்புகள், வீடுகளுக்கு தண்ணீர் கொடுக்கும் இணைப்புகள் செயல்படுத்தப்படுவதற்காக 28 கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் நீர்த்தேக்க தொட்டி ஏற்கனவே தண்ணீர் நிரம்புவது மிகவும் சிரமமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு தொட்டி, 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அந்த பகுதியில் இருக்கிறது. அதில் மொத்தம் 4, அந்த 4ல் 2 அந்த இவர்கள் மாமன்ற உறுப்பினர் குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட பகுதியில் கூடிய 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நிரம்புவதற்கே 10 மணி நேரம் ஆகும். அப்படி இருக்க நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை, 2 நாள் விட்டு 3 நாள் விட்டு தான் தண்ணீரே குடியிருப்புகள் கொடுக்க முடிகிறது. இப்படி இருக்க நீங்கள் 24 மணி நேரம் தண்ணி கொடுக்கும் வகையில் இந்த பைப் லைன்களை எதுக்காக 28 கோடி ரூபாய்க்கு செலவில் நீங்கள் புதுப்பிக்க வேண்டும்? இந்த திட்டம் வீணடிக்கப்படுகிறது. மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறது. கண்டிப்பாக இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும். இது கண்டிப்பாக முறையாக செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் முதலில் தண்ணீர் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு அதன் பிறகு மக்களுக்கான அந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு தண்ணீர் செல்வதற்கான அந்த பைப் லைன்களை புதுப்பிக்கலாம். ஆனால் அதை விட்டுவிட்டு தண்ணீரே வராத டேங்கிற்கு எதற்காக 28 கோடி ரூபாயில் குழாய் அமைத்து அங்கிருந்து குடியிருப்புகளை கொண்டு செல்ல வேண்டும்? எனவே எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் முன்னேற்பாடு இல்லாத இந்த திட்டத்தை 28 கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பி அவர் பதாகையை கொண்டு முழக்கமிட்டார். தொடர்ந்து மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளரும் இது குறித்து முறையிட்டார். அதைத் தொடர்ந்து கூட்டத்திலும் கலந்து கொண்டார்.